அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எல்லாருக்கும் பேசுறது கேக்குதா? ஓ மிஸ் கேக்குது. ஓ எல்லாரும் மிஸ் உங்களோட கேக்குது. ஓகே, எல்லாரும் உங்களோட மைக்க அண்ட் வீடியோ வந்து ஆஃப்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? எதுவும் டவுட்னா மட்டும் நான் கேள்வி கேட்கும் போது எதுவும் டவுட்னா நீங்க மைக் ஆன் பண்ணி பேசிக்கொள்ளேன். சரியா? சரி. ஓகே ஓகே மிஸ். ஓகே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு பாத்தீங்க என்றால் கம்பராமாயணம் திருக்குறள் செய்துட்டேன், அதே மாதிரி காலங்களும் செய்தேன் உங்களுக்கு, அதே மாதிரி நீங்க கேட்ட கம்பராமாயணம் அடுத்தது. சரியா? கம்பராமாயணத்துல இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க என்ன இந்த கிளாஸை விட்டு நீங்க வெளியே போகும்போது கம்பராமாயணம் பத்தி ஃபுல்லான ஒரு கிளியர் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகணும். சரி, சோ அவதானமா எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. சரி, கம்பராமாயணத்துல பிள்ளைகளே உங்களுக்கு தெரியும் 1 to 72 வரையான பாடல் பகுதிகள் உங்களுக்கு இருக்கு. அதுல 62 to 72 வரையான பாடல்கள் வந்து நீங்க ஓஎல்ல என்ன செஞ்சிட்டீங்க, ஏற்கனவே படிச்சுட்டீங்க. அப்ப புதுசா படிக்க போற பாடல்கள் என்றால் 60 பாட்டு தான் புதுசா நீங்க என்ன செய்ய போறீங்க, படிக்க போறீங்க. அந்த 60 பாட்டுலையும் பிள்ளைகளே கண்ட மாதிரி எல்லாத்தையும் படிக்கிறது இல்ல. சில டெக்னிக்ஸ் இருக்கு, எது படிக்கணும் எப்படி படிக்கணும்னு டெக்னிக்ஸ் இருக்கு. சரியா? நான் சொன்னேன் திருக்குறள் வந்து கட்டாயம் சாய்ஸ் பண்ணி படிங்க, அதே மாதிரி கம்பராமாயணம் எடுக்க ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு கம்பராமாயணத்துல எப்படி விட எழுதணும், சரி 12 மார்க்ஸ் கேள்வி நாங்க செய்வோம் மிஸ், ஆனால் 20 மார்க்ஸ் கேள்விக்கு எங்களுக்கு விடை எழுதிய தெரிய மாட்டிருக்கி, படிச்சே இருந்தாலும் அது விடை அமைப்பு எங்களுக்கு தெரிய மாட்டிருக்கி என்று கேக்குறீங்க நிறைய பேர். நீங்க எப்படி சிறுகதை கட்டுரைக்கெல்லாம் விடை எழுதுவீங்களோ அதே மாதிரி தான் பிள்ளைகளே கம்பராமாயணத்துக்கும் விடை எழுதுது. என்ன அதுல நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சேர்க்க வேண்டி வரும் என்னென்றால், வடிவ அறிமுகம் எழுதி அதுக்கு அந்த நீங்க ஃபர்ஸ்ட் பொருள் எழுதி போட்டு பிறகு அங்க பாட்டடிகள் ஒன்று ரெண்டு என்ன செய்ய வேண்டும், குறிப்பிட வேண்டி வரும். அதான் இந்த கம்பராமாயணத்துல இருக்க ஒரு சின்ன வித்தியாசம். சரியா? இந்த கம்பராமாயணத்துல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு 12 மார்க்ஸுக்கு என்னென்னத்தை படிக்கணும் என்று சொல்ல போறேன், அதே மாதிரி 20 மார்க்ஸுக்கு என்னென்ன படிக்கணும், அதே மாதிரி 26க்கு இந்த முறை என்னென்ன எதிர்பார்க்கப்படுது, அவ்வளவு விஷயமும் நான் சொல்லுவேன். சரியா? லாஸ்ட் மட்டும் என்ன செய்யுங்க, கிளாஸ்ல இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரி, மேல நான் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் நான் போட்டிருக்கிறதெல்லாம் உங்களோட மனசுல எழுந்த கேள்விகளைத்தான் மேல போட்டிருக்கேன். சரியா? மனசுல உங்களோட மனசுல என்னென்ன கேள்விகள் எழுதோ அந்த கேள்விகள் தான் போட்டிருக்கேன். சரி, அதெல்லாம் தான் இப்ப நான் வாயாலையும் சொன்னேன். சரி, 12 மார்க்ஸுக்கு சரியா, கம்பராமாயணத்துல உங்களுக்கு தெரியும் கட்டாய பகுதி வந்து ஃபர்ஸ்ட் 12 மார்க்ஸுக்கு செய்யுள், அடுத்தது வந்து கம்பராமாயண பகுதி வரும். இந்த கம்பராமாயண பகுதியில 12க்கும் நீங்க 12 எடுக்கணும். தமிழுக்கே வேணுமா 12க்கும் 12 எடுக்கணும். கம்பராமாயணம் நீங்க படிக்காம சாய்ஸ்ல விட்டுட்டு போக இயலாது. ஏன்னா உங்களுக்கு முன்னுக்கு ஒரு 12 மார்க்ஸ் கட்டாய பகுதி ஒன்று வருது. சரியா? அப்ப அதுக்காக வேண்டியாச்சும் நீங்க கம்பராமாயணம் படிச்சுதான் ஆகணும். ஒவ்வொரு பாடலா நான் கம்பராமாயணத்துக்கு சொன்னேன், அட்டவணை போட்டு படிங்க. சரியா? அந்த மெத்தட் யாருக்கும் கூட தெரிஞ்சில்ல. சரியா? நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பாடலை நீங்க எடுத்தீங்க என்றால் கம்பராமாயணத்துக்கு நீங்க ஒவ்வொரு பாடல் எடுத்தீங்க என்றால் அதுல பாத்தீங்க என்றால் இப்படி ஒரு சட் போட்டு முதலாவது குலத்துல சந்தர்ப்பம். சரியா? பாடலை போட்டுட்டு முதலாவது குலத்துல சந்தர்ப்பம். 2வது குலத்துல பிள்ளைகளே அதுல சிறப்புகள், அந்த பாட்டுல யாரையாச்சும் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒன்று பரதனை பத்தி சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி குகனை பத்தி சொல்லியிருக்கலாம், அப்படி இல்லாட்டி அவங்களோட படைகள சிறப்பை பத்தி சொல்லியிருக்கலும், இல்லாட்டி நாட்டு நகர வர்ணனைகள் அந்த மாதிரியான சிறப்புகளை சொல்லியிருக்கலும். அந்த மாதிரி வர சிறப்புகளை ஒவ்வொரு குலத்துகளையும் போடுங்க. இப்ப பரதன் பரதன், அதுல ராமனும் வரன்ல இங்க ஒரு குலத்தை போட்டு ராமன். சரியா? அதே மாதிரி 3வது வந்து அணிப்பயன்பாடு. சரியா? அல்லது கம்பருட கவிநயம் என்று கேட்டாலும் உண்டுதான். சரியா? கவிநயத்துக்களையும் அணிப்பயன்பாடுகள் தான் வரப்போகுது. அணிப்பயன்பாடுன்னு போட்டுட்டு அணிகள் என்று போட்டுட்டு 3வது குலத்துக்குள்ள என்னென்ன அணிகள் வந்து அந்த நீங்க படிக்கிற அந்த பாடல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு போட்டு அதை தெளிவா ஒரு சட்டா நீங்க என்ன செய்யலாம், அடிச்சு அடிச்சு ஒவ்வொரு பாடலுக்கும் நீங்க செய்து வைக்கலாம். இப்படி செய்து வைக்கிறது வேஸ்ட் என்று சொல்றாக்கள் முட்டாள். இப்படி செய்து வைக்கும் போது அதுல நீங்க டைம் மெனக்கெடுத்தும் போது உங்களுக்கு நல்லா என்ன செய்யும், பதியும். எக்ஸாம் கிட்டே வரும்போது நார்மலா நீங்க பாட்டை தட்டிட்டு போயிட்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு செய்யும் போது என்ன நீங்க இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே நீங்க போய் செய்யும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், விட வந்து ஞாபகம் வரும். சரி, ஏன்டா இந்த 12 மார்க்ஸுக்கு உங்களுக்கு அங்க பாட்டு தருவான். அந்த பாட்டுக்குள்ள இருந்தா நீங்க அந்த பொருளை வச்சுதான் என்ன செய்ய போறீங்க, விட எழுத போறீங்க. சரியா? அப்ப கம்பராமாயணம் 12 புள்ளிக்கு இப்படிதான் படிக்கணும்.
சரியா? முதலாவது வந்து கேள்வி வந்து 12 மார்க்ஸுக்கு என்னென்று வரும் என்றால் ஃபர்ஸ்ட் சந்தர்ப்பம். சரியா? சந்தர்ப்ப வினா வரும். அதாவது இந்த பாட்டு இந்த பாடலினுடைய சந்தர்ப்பமே அது தான் ஃபர்ஸ்டாவே உங்களுக்கு கேட்க போறேன். சந்தர்ப்பம் எழுதுறதுக்குண்டு ஒரு அமைப்பு இருக்கு. சரியா? திசைகள் மென்ஷன் பண்ணி சந்தர்ப்பம் எழுதணும் என்று சொல்லியிருக்கேன். சரியா? திசைகளை மென்ஷன் பண்ணி என்ன செய்யணும்? சந்தர்ப்பம் எழுதி பழகிக்கணும். இப்ப முதலாவது பாடலை நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்றால் சரிதான? முதலாவது பாடல் எடுத்துக்கொண்டீங்க என்றால் இல் என்ன கேட்டிருக்கீங்க? இல்லையா ஃபாத்திமா அவங்க இல்லையா? சரி. என்னென்றால் சந்தர்ப்பம். இப்ப முதலாவது ஒரு பாடல் எடுப்போமே, இப்ப கம்பராமாயணத்துல முதலாவது பாடலை நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்றால் பூவிரி போலன் கடல் அந்த பாடல் தான் இருக்கு. சரி, அந்த பாடலை நீங்க எடுத்துக்கொண்டீங்க என்றால் இதனுடைய சந்தர்ப்பம் பார்க்கும்போது இதுக்கு முன்னால இருக்கிற துண்டும் பின்னால இருக்கிற துண்டும் மிக்ஸ் பண்ணி நாம அதை ஒரே மாதிரி எழுதணும். சரி, முதலாவது பாடலினுடைய சந்தர்ப்பம் பாத்தீங்க என்றால் பரதன் வந்து தந்த கங்கைண்ட வடகரையை வந்து அடையிற சந்தர்ப்பம். அதான் சந்தர்ப்பம். அதை நீங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும். என்ன? ராமன் வந்து காட்டுக்கு சென்றுட்டான். அப்ப ராமனை தேடி காட்டுக்கு சென்ற ராமனை திருப்பி அழைப்பதற்காகவே தன்ற படையோட பரதன் வந்து தன்ற பெரும் படையோடு கங்கையின் வடகரையை வந்தடைந்த சந்தர்ப்பம் இது பாடப்பட்டுச்சு. இதுக்கு நீங்க அறிமுகமோ இல்லாட்டி முடிவுரையோ எல்லாம் எழுத தேவையில்லை. சொலிட்டான சந்தர்ப்பம் தான் என்ன செய்யறது, உங்களுக்கு 4 மார்க்ஸுக்கு கேட்கறது. சரியா? அப்ப நீங்க வடகரை தென்கரை. சரியா? வடகரையில் நின்ற குகனை பார்த்து இல்லாட்டி வடகரையில் நின்ற பரதனை பார்த்து தென்கரையில் நின்ற குகன் வந்து சீற்றமுற்று ஐயுற்ற சந்தர்ப்பத்துல இந்த பாடல் வந்து பாடப்பட்டுச்சு. அவ்வளவுதான் சந்தர்ப்பம். சரி, அதுல நீங்க கொண்டு போய் உங்களோட விளக்கங்கள் எக்ஸ்ட்ரா நாலேஜ காட்டுறது இல்ல. சொல்லிட்டான சந்தர்ப்பம் தான் நீங்க என்ன செய்யணும், அதுக்கு எழுத வேணும். சரியா? சொல்லிட்டான சந்தர்ப்பம் தான் நீங்க அதுக்கு என்ன செய்யணும், எழுத வேண்டும். சரி, அப்ப முதலாவது பாடல் இப்ப சந்தர்ப்பம் எப்படி எழுதுறேன்னு கிளியரா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சந்தர்ப்பத்துல ஒரு நல்ல ஒரு கிளியர் வருதா எப்படி ஓ மிஸ் எழுதணும்னு? ஓ மிஸ் கிளியர் ஆகிட்டு. சந்தர்ப்ப சந்தர்ப்பத்துல வந்து பிழை விட்டுறாதீங்க என்ற சொல்லிட்டா 4 மார்க்ஸ் எடுக்கலும். அங்கங்க நீங்க சொதப்பி வச்சிட்டீங்கன்னா 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் குறைக்க பார்ப்பாங்க. அப்ப நான் சொல்ற மாதிரி இன்னையில இருந்து நீங்க ஒவ்வொரு பாடலா நீங்க படிச்சீங்க என்றால் 72 நாள் தேவைப்படும். சரியா? ஒவ்வொரு பாடலாவ படிக்க போறீங்க இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு 5-6 பாடல் சேர்த்து படிப்பீங்க. சரி, அப்படி பார்க்கும்போது ஒரு கிழமைக்குள்ள முடிஞ்சிடும் அந்த பாடம். ஒரு நாளைக்கு 10 பாடல்னு பார்த்தாலே ஒரு கிழமைக்குள்ள முடிஞ்சிடும். சரிதானே? அப்ப சந்தர்ப்பம் முதலாவது கேள்வி. அப்ப அது கிளியர். சரியா? அதே மாதிரி சந்தர்ப்பம் வந்து ஒரு பந்தியில தான் இருக்கணும். கணக்க பந்தி எல்லாம் இல்ல, ஒரு லைட்டா ஒரு அதை நான் நினைக்கிறேன் சந்தர்ப்பம் வந்து ஒரு 5 வரிக்குள்ள தான் வரும். அந்த மாதிரி தான் வரும் சந்தர்ப்பம். சரி, அது 10 லைன்ல அரை பக்கம் எழுதுறது அப்படி எல்லாம் இல்ல. சந்தர்ப்பம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு அரை பந்தியில வரும். சரி, ஒரு பந்தியில ஒரு 5 லைன் 6 லைனுக்குள்ள தான் வரும் அது. சரியா? அதே மாதிரி 2வது கேள்வி வந்து நான் சொன்னேன் சிறப்புகள். ஒரு பாட்டுல பரதனை பத்தி சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி அவன் படையை பத்தி சொல்லியிருக்கலாம், குகனை பத்தி சொல்லியிருக்கான், குகண்ட வீர வார்த்தையை பத்தி சொல்லியிருக்கலாம். சரியா? குகண்ட படை பத்தி சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி குகண்ட நாடு இல்லாட்டி பரதண்ட நாடு அப்படின்னு ஸ்பெசிபிக்கா யாரையும் சிறப்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டாயமா ஒரு பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்ட பகுதிகளை நீங்க பார்க்கணும். சரியா? அப்படி சொல்லப்பட்ட பகுதிகள் என்ன செய்யணும், பார்த்து வச்சுக்கணும். அதுவும் உங்களுக்கு கேட்பாங்க. இச்செய்யுள்ள பரதன் வந்து எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றான், குகன் வந்து எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றான், அப்படி உங்களுக்கு கேள்வி வரும். சரி, அப்ப அட்டவணையா நீங்க அப்படி அடிச்சடிச்சு பழகிட்டு வந்தீங்க என்றால் அது உங்களுக்கு அந்த கேள்வியும் பாடலும் என்ன பழக்கமாகிரும். சரியா? பாடமாகிறத விட பழக்கமாகிரும். சரி, அப்ப அது உங்களுக்கு புதுசா பாக்குற மாதிரி எந்த ஃபீலும் இருக்காது. சொல்லித்தான் நீங்க என்ன செய்வீங்க, கேள்விக்கு விடை எழுத தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளே இந்த இந்த செக்ஷன்ல இன்னொன்றையும் அட் பண்ணுங்க. நான் இதுல மிஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று அட் பண்ணுங்க. அந்த இதால வர இந்த பாட்டுல வந்து பாருங்க பிள்ளைகளே, தானையான், முன்னவன், பின்னவன், காளை, சரியா, யமன், சரி, அப்படி கூற்றின் ஆற்றலான், சரி, அப்படி எல்லாம் இந்த டேம் வேர்ட்ஸால சில பேரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரி, அப்படி மென்ஷன் பண்ற ஆட்களையும் உங்களுக்கு கேட்கிறது. இதுல அவன் என்று சுட்டப்படுறது யார், முன்னவன் என்று அழைக்கப்படுறது யார், பின்னவன் என்று சொல்றது யார், தானையான் என்றா யார்,
சரியா? அப்படியான அந்த டேர்ம் வேர்ட்ஸ்களையும் நீங்க என்ன செய்யணும், நோட் பண்ணி வச்சிருக்கணும். கொடுத்தவள் என்று சுட்டப்படுறது யார் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு பொருளையும் நீங்க உன்னிப்பா பார்க்கணும். ஒரு பாட்டுல இருக்கி அன்று நெடுஞ்சீரை உடுக்க கொடுத்தவள் என்ற கொடுத்தவள் அந்த அதாவது ராமனுக்கு வந்து அந்த காவியுடைய அணியறதுக்கு காரணமானவள் யாரு சொல்லுங்க? கைகை. கைகை. அப்ப கொடுத்தவள். ஓ, அந்த பாட்டுல வந்து கைகேயி என்று பெயர் போட இல்ல, அன்று கொடுத்தவள் தான் போட்டிருக்காங்க. அப்ப அன்று கொடுத்தவள் என்று சுட்டப்படுறது யாரு என்ன செய்வாங்க, உங்களுக்கு கேட்பாங்க. அப்படி அந்த மாதிரியா சுட்டப்படுற ஆக்களையும் நீங்க என்ன செஞ்சுக்கணும், பார்த்து வச்சுக்கணும். சரியா? அந்த மாதிரி சொல்லப்படுற ஆக்களையும் பார்த்து வச்சுக்கொள்ள வேண்டும். இப்ப 2025 பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், அதுல முன்னவன் பின்னவன் என்று சுட்டப்படுறது யாருன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சொல்லிட்டானே விட ராமன் லக்குமணன் ஒன் வேர்ட்ல தான் ஆன்சர் வரும். அதுக்கு நீங்க அறிமுகமோ விளக்கமோ எழுத தேவையில்லை. அது சொல்லிட்டானே விட எதுக்கு விளக்கம் எழுதணும், எதுக்கு சொல்லிட்டான ஆன்சர் எழுதணும்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சும்மா அலம்பிட்டு வார இல்ல தமிழ். சரியா? ஓவரா அலம்புனாலும் மார்க்ஸ் குறையும், அதே மாதிரி அலம்பாமையே விட்டாலும் உங்களுக்கு மார்க்ஸ் குறையும். சரியா? அப்ப அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி எப்படி விடை எழுதணும்னு ப்ராக்டிஸ் ஆகிக்கொள்ளுங்க. இதுல வந்து ரிப்பீட் பேட்ச் மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க விடுற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா, நிறைய பேர் சொன்னீங்க ஏ வரும்னு நினைச்ச மிஸ், ஆனா பிசி வந்திருக்கேன். ஏண்டால் நீங்க எழுதின விடை அமைப்பு பிள்ளையாடிக்கலாம். சரி, இல்லாட்டி விடைய கூடையா கொடுத்திக்கலாம், இல்லாட்டி குறைய கொடுத்திக்கலாம். நீங்க எழுதின விடை அமைப்பு தான் பிள்ளையா இருந்திருக்கும். நீங்க மிச்சப்படி படிச்சிருப்பீங்க, ஆனால் விடை எழுத தெரியாம இருந்திருக்கும், சரியான அமைப்பு தெரியாம இருந்திருக்கும். சரியா? படிக்கிறதே எல்லா இடத்துலயும் படிக்கலாம் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லல, ஆனா விடை எழுதுறதோட நீங்க சரியா பார்த்து படிக்கணும். இப்படித்தான் இதுக்கு இதுதான் விடை எழுதணும், வடிவா பார்த்து படிக்கணும். என்ற பிள்ளையில தமிழ் பாட சிலபஸை பொறுத்தளவுல நிறைய சிலபஸ் இருக்கு. அவ்வளோத்தையும் படிச்சு அந்த 3 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் எக்ஸாம்ல நீங்க எழுத போறதும் இல்லை. சரி, கொஞ்சம் தான் எழுத போறீங்க. எவ்வளவுதான் நீங்க படிச்சாலும் அந்த 2 மணித்தியாலத்துக்குள்ள சுட்டுதான் எழுதி. சரிதானே? அப்ப அந்த 2 மணித்தியாலத்துக்குள்ள எழுதுறதையும் வினைத்திறனா எழுத பழகிக்கணும். அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த கம்பராமாயணத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க, திருக்குறளை எழுதி எழுதி பாருங்க, கட்டுரை எல்லாம் எழுதி எழுதி பாருங்க, காலங்களை செய்யுங்க, இலக்கண வினாவை செய்யுங்க. இதெல்லாம் சொல்லிட்டா வருமென்று தெரியும் கட்டாயம். அப்ப இதை நீங்க பழகி 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 இருக்கும் போது ஈஸியா செஞ்சிருப்பீங்க. இதுதான் வருதுன்னு தெரியுதல்ல திட்ட தெளிவா, அப்பயும் நீங்க கஷ்டப்படுறீங்க. தமிழ் பாடம் போன்று வேற எந்த பாடமும் லேசி இல்ல. சரியா? அப்படி தமிழ் பாடம் கஷ்டம்னு சொல்றவங்க தான் முட்டா. சரி, ஏனைய பாடங்களை பாத்தீங்கன்னா பிள்ளைகள இது சொல்லிட்டா வருமென்று சொல்ல இயலாது, ஆனா தமிழ் பாடத்துல சொல்ல இயலும். இது கட்டாயம் வந்து கொண்டிருக்கு, நீங்களே கண்ணால பாக்குறீங்க. அப்ப அந்த பகுதியில கொஞ்சம் கூட எஃபர்ட் போட்டு படிங்க. நீங்க எல்லாத்தையும் படிக்க டைம் வேஸ்ட் பண்றதை விட 2 பகுதிகளில் ஊண்டி நல்லா படிக்கிறதுல எந்த டைமும் வேஸ்ட் ஆகாது. ஷுவரா உங்களுக்கு அதுல ஃபுல்லான மார்க்ஸ் வரும். சரியா? நான் திரும்ப திரும்ப என் எனர்ஜி வேஸ்ட் பண்ணி சொல்றேன், கைவிட்டாதீங்க. சரியா? கைவிட்டீங்க என்றால், இந்த 2 பகுதிகளையும் கைவிட்டீங்க என்றால் நீங்க நாளைக்கு சேதப்படுவீங்க. சரியா? அத ஒரு நல்லா பிளான் பண்ணி படிக்கிற புள்ள இது 2ம் எடுக்காமலையும் எடுக்கும். ஆனா நீங்க தட்டு தடுமாறி நிக்கிற நீங்க கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்ப 2வது கேள்வி ஓகே. அப்ப இந்த ஒவ்வொரு பாட்டையும் நீங்க எடுத்து அழைய குறிப்பிடப்பட்ட சிறப்புகளை நோட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஓகே மிஸ். சிறப்புகளுக்கு அறிமுகம் எழுதணுமா மிஸ்? ஓகே டீச்சர். என்னம்மா? சிறப்புகளுக்கு அறிமுகம் எழுதணுமான்னு கேக்குறாங்க மிஸ். சிறப்புகளுக்கு அறிமுகம்லாம் நீங்க எழுத தேவையில்லை. நார்மலா இதில் வந்து சும்மா இதுல இருந்தே தொடங்குங்க. சரி, இப்ப இது பரதண்ட சிறப்புகள் யாவைன்னு கேட்பாங்க. இதில் இந்த செய்யுளில் அப்படிதான் அறிமுகம் தொடங்குது. இந்த செய்யுளில் பரதனது சிறப்புகள் பார்க்கும் நோக்குவோமாயின், அவளந்தான் பிள்ளைகள் அறிமுகம் நோக்குவோமாயின் என்ன, அவன் வந்து ஒப்பற்ற சேனை உடையவனாகவும் வீரக்கலை அணிந்தவனாகவும் பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கலை அணிந்தவனாகவும் அப்படி இப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு முன்னுக்கு நீங்க அறிமுகம் பின்னுக்கு முடிவுற ஓவராலாம் எழுதுறல. இதுதான் சிம்பிள் விடை எழுதுற மெத்தட். அதாவது 12 மார்க்ஸுக்கு இப்படிதான் எழுதுறேன். 20 மார்க்ஸுக்கு வேணா நீங்க அறிமுகம் எழுது. இதுக்கு அறிமுகம் தேவையில்லை. நார்மலா தொடங்குனா சரி. இந்த செய்யுளில் மொட்டையா தொடங்காம இச்செயலில் பரதண்ட சிறப்புகளாக இல்லாட்டி பரதண்ட பெருமைகள் இல்லாட்டி பரதண்ட படையின் சிறப்பு என்னென்றால் அந்த கேள்வியை ரிமைண்ட் பண்ற மாதிரி தொடங்கி முடிச்சு விட்டால் சரி. சரி, அதுக்கு பெருசா அறிமுகம் தேவை இல்லை. சரி, அப்ப 2வது ஓகேவா?
Okay, miss. Okay, ஓகே miss. மிஸ். ஓகே, அடுத்தது மூன்றாவது வந்துமா அணிப்பயன்பாடு. ஒவ்வொரு கம்பராமாயண பாடல்களையும் மேக்சிமம் அணிகள் நிறைய கையாளப்பட்டிருக்கு. சரியா? உவமை அணி இருக்கி, உருவகம் இருக்கி, உயர்வு நவிற்சி அணி இருக்கி, தற்குறிப்பேற்ற அணி இருக்கி. சரியா? இந்த மாதிரியான அணிகளை நீங்க அந்த அடிகளோட குறிப்பிட்டு விளக்க வேண்டும். மெயினான விஷயம் அந்த அடிகள் குறிப்பிடணும். பாட்டுல சொல்லியிருப்பாங்க உவமையணி என்றால் உவமையணிய எழுதிட்டு இந்த அடி என்று சுட்டி காட்டணும். அந்த மேற்கோட் குறிக்கல போட்டு இந்த அடியின் மூலம் இது எடுத்து காட்டப்படுகின்றது என்று என்ன செய்யணும்? சுட்டி காட்ட வேண்டும். திருக்குறளா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, உவமையணியோ அணிகள் எழுதும் போது அதை சுட்டி காட்டணும். அந்த அடி என்ன செய்யணும்? சுட்டி காட்டணும். களனி என்ன காவிரி நாடு அண்ண களனி நாடு ஒரு ஈ, இதுல உவமையணி இருக்கு. அப்ப அந்த காவிரி நாடு அண்ண களனி நாடு ஒரு ஈ 3 டொட் வச்சு அதை பிரக்கெட் பண்ணி என்ன செய்யணும்? மேற்கோள் காட்டி இதுல உவமையணி பயன்படுத்தப்பட்டிருக்கி என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த உவமையணிக்கு என்ன செய்யணும்? விளக்கம் எழுதணும். அதுக்கு பொறவுதான் உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை எழுதணும். சரிதான்? இந்த இந்த ஸ்டெப் தெரியும் தானே எல்லாருக்கும்? இப்படிதான் இது எழுதுறது. மிஸ் தெரியும். ஓகே, அதே மாதிரிதான் உருவகம், உயர்வு நவீழ்ச்சி அணி, தற்குறிப்பேற்று அணிக்கெல்லாம். உருவக அணி என்றால் அந்த உருவக அணியோட அடியை கொடுத்துட்டு என்னத்துக்கு உருவகம் செய்யப்பட்டிருக்கி என்று விளக்கணும். அதே மாதிரி உயர்வு நவீழ்ச்சி அணி என்றால் எதை எதுக்கு மிகைப்படுத்தி சொல்றாங்க. தற்குறிப்பேற்று அணி என்றால் புலவர் எந்த கருத்தை எதற்கு மேல வச்சு ஏத்தி சொல்றாரு. அதான் தற்குறிப்பேற்று அணி. எல்லாருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் தானே? உவமை அணி எப்படி கண்டுபிடிக்கிறே, உருவகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறே, உயர்வு நவீழ்ச்சி எப்படி கண்டுபிடிக்கிறே, தற்குறிப்பேற்றம் எப்படி கண்டுபிடிக்கிறே, தெரியும் தானே அந்த விஷயங்கள்? ஓகே, அதுகளை கொஞ்சம் பார்த்து வச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப 12 மார்க்ஸுக்கு பிள்ளைகளே இவ்வளவு தான் வரப்போகுது. அப்ப இதையே நீங்க பேசிக்கா மெயினா வச்சுக்கொண்டு ஒவ்வொரு பாடலையும் நீங்க என்ன செய்யுங்க? படிச்சு கொண்டு வாங்க. இதை தவிர வேற எந்த கேள்வியும் என்ன செய்யல வார இல்ல. அதோட அரும்பதங்கள் இருக்குத்தானே, அந்த அரும்பதங்களையும் பார்த்து வச்சு கொள்ளுங்க. சம்டைம் அந்த அரும்பதங்களையும் உங்களுக்கு கேள்வி வாரது. சரியா? ஓகேவா? 12 மார்க்ஸ் நீ 12 மார்க்ஸும் 12 மார்க்ஸுக்கு எடுக்கலுமா உங்களுக்கு? மிஸ் நான் இந்த முறை 12க்கு 11 எடுத்தேன். வெரி குட். சரி, 1 மார்க்ஸும் விடக்கூடாது. சரி, 1 அது மார்க்ஸும் அந்த விடக்கூடாது. சந்தர்ப்பம் எழுதுறதுல கொஞ்சம் எழுத்து பிழை ஆகிட்டு. பாத்தீங்களா? எழுத்து பிழை இல்லாம எழுதணும். சரி, தமிழ் பிள்ளைகள் நீங்க எழுத்து பிழை இல்லாம எழுதி பழகணும். பாத்தீங்க, அநியாயம் 1 மார்க்ஸ் இருந்தாலும் கவலையா இருக்கும் நம்மளுக்கு பார்க்கக்குள்ள. சரிதானே? அப்ப 1 மார்க்ஸும் விடாம என்ன செய்யணும்? எழுத வேணும். இப்ப திருத்துற ஆக்கள் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் போடணும் என்ற நோக்கத்துக்காக திருத்த மாட்டாங்க. எங்கடா மார்க்ஸை குறைப்பம் என்ற நோக்கத்துலதான் திருத்தவே வருவாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு வாழைப்பருத்த வாய்க்கில உடிச்சு வைக்கிற மாதிரி நீங்க விடை எழுதிட்டு வரக்கூடாது. சரி, அவங்க பிழை போடுற மாதிரி அவங்க அப்படியே ஃபுல் மார்க்ஸ் போட அவங்க ஏங்கணும். அப்படி அவங்களோட விடையமைப்பு இருக்கணும். ஒரு சொலிட்டான விடையமைப்புனா அப்படி இருக்கணும். உங்களோட எழுத்து திறனை நல்லா வளர்த்துக்கோங்க. எழுதுறத நல்லா வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு இலக்கணம் வரலையா, கஷ்டமா இருக்கா, பிரச்சனை இல்லை. அப்ப மத்த பகுதி தியரி பகுதியில போக்கஸ் பண்ணி நல்லா எழுதி பழகுங்க. உங்களுக்கு வரும். சரியா? நான் என் அனுபவத்துல சொல்றேன். நல்லா எழுதி படிங்க பிள்ளைகளே. சும்மா வாயால படிக்காம எழுதி படிங்க. எழுதி படிக்கும் போதுதான் நல்லா ஞாபகம் நிற்கும். சரியா? உங்களுக்கு அந்த அந்த எழுத்து வேகமும் வரும். கம்பராமாயணம் பாட்டு ஃபுல்லா பாடமாக்கோடுமா இல்ல ஃபர்ஸ்ட் 2 லைன் பாடமாக்குனா போதுமா? கம்பராமாயணம் பாட்டு நீங்க பாடமாக்க தேவையில்லை. உங்களுக்கு அந்த இந்த பாட்டு இதை சொல்லுது அந்த என்னன்னு சொல்றேன், இந்த பொருள் உங்களுக்கு விளங்கி வச்சுக்கொண்ட மாதிரி அந்த பாடுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் லைன் இப்படி தொடங்குற லைன்ல பொருள் இதுதான். ஏன்னா உங்களுக்கு 12 மார்க்ஸுக்கு பாட்டு தருவாங்க. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு பொருள் வார மாதிரி இருக்கேன். கேள்விக்கு விரலுதக்குல எடுத்துக்காட்டுக்கு பாடலடியில் உதாரணம் கட்டாயம் கொடுக்க வேணும். கட்டாயம் கொடுக்க வேணுமெண்டாமா? கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும். என்றால் இப்ப முட்டையை நீங்க அப்படியே விடையெழுதிட்டு வரையலாதே. இப்ப ஸ்கீம்ல சொல்லி இருப்பாங்க, இந்த பாயிண்ட்ஸ் இருந்தா மார்க்ஸ் கொடுங்க, பாடலடியும் எடுத்துக்காட்டி இருந்தால் இத்தனை புள்ளி கொடுங்க, முழு புள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிதானே? அப்ப ஏன் நாம அந்த சான்ஸை மிஸ் பண்ணுவாங்க? விளங்குதா என்னத்துக்கு சொல்றேன்? இப்ப நான் எல்லாத்தையும் எழுத சொல்லல உங்களை. இப்ப ஒரு பெரிய கேள்வி இப்ப நான் படிப்பிப்பேன். பெரிய கேள்வியில
ஒரு 5 பாடலுக்கு முதலாவது கேள்வி வருதென்றால் அந்த 5 பாட்டுல ஏதாச்சும் ஒரு பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பொருள் ஞாபகம் இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு 5 பாட்டுல ஏதாச்சும் ஒரு பாடல் ஞாபகம் இருக்கும். அதுல ஒரு வரி உங்களுக்கு நல்லா பாடமா இருக்கும், மெமரைஸா இருக்கும். அது நீங்க ஃபுல்லா எழுத தேவையில்லை. இப்ப ஒரு பாட்டுட ஃபுல்லா எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்ப பாட்டுட தொடக்கத்தை எழுதி 2 லைன் எழுதி டொட்டட் 3 டொட்டட் வச்சால் இந்த பாடலடி என்ன தொடங்குன்ற பாடலடி இதை வெளிப்படுத்துது, இல்லாட்டி இதை காட்டுது, இதை உணர்த்துது அப்படின்னு எழுதி முடிச்சு விட்டாலே போதும். நீங்க ஃபுல்லா எழுதணும் இல்லை. விளங்குதா? ஒரு 2 லைன் 3 லைன் பாடமாக்கி வச்சிருக்கிறீங்களா, உங்களுக்கு பெரிய நஷ்டம் எதுவும் வரப்போறது இல்லை. சரிதானே? ஆனா அதை எழுதாம விட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வரும். சரியா? 1 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் குறையறதுக்கு சான்சஸ். சரி, அப்ப கம்பராமாயணம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த விடை அமைப்பை எழுதி எழுதி பழகுங்க. பாடமாக்க வேணாம். எழுதி 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 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று எழுதி 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 பழகும் போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு மெமரியில் சேவ் ஆகிரும். சரி, இன்னும் 100 நாள் இருக்கு. இந்த 100 நாளிலையும் ஒவ்வொரு நாளும் இந்த கம்பராமாயண பயிற்சி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்க எடுத்து வந்தீங்க என்றால் அது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். சரி தானே? மெனக்கட்டு இருந்து படிக்க தேவையில்லை. படிக்கிற வாக்குல படிச்சீங்க என்றால் இது டக்குனே ஏறிடும். சரிதானே? அப்புறம் ஃபைனலுக்கு நீங்க போறதுக்கு முதல் நார்மலா பெரட்டி பார்த்துட்டு போனீங்க என்றால் சரி. விளக்கி எழுதுறதுண்டா இந்த லைன்ஸை கேட்குறீங்கம்மா. விளக்கு 20 மார்க்ஸுக்கு நீங்க விளக்கு கேள்வி இந்த கம்பராமாயணம் எடுக்கிறீங்க என்றால் அதுல இருக்கிற ஃபுல்லான விஷயங்கள் வர மாதிரி இருக்கணும். சரியா? ஏன்னா உங்களுக்கு 10 12 அந்த பாட்டுக்குள்ளதான் தருவாங்க. அப்ப 10 12 பாட்டுக்குள்ள 4 கேள்வி வரும்போது ஒரு கேள்விக்கு 5 பாடல்ல இருந்து விட வாரமைத்தான் இருக்கும். 5 6 பாடல்ல இருந்து வாரமைத்தான் இருக்கும். அவ்வளவு பாயிண்ட்ஸும் இருந்தாதான் அந்த விட உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மறந்திருந்தா அது பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு இந்த 10 லைன் தான் எழுதுவன் 15 லைன் தான் எழுதுவன் அந்த லைன் கணக்கு இல்லை. ஏண்டால் இப்ப அந்த லைன் கணக்குக்கு பழகுனீங்க என்றால் ஃபைனலுக்கு போகும்போது உங்களுக்கு எப்படியுமே டிஸ்டர்ப் ஆகும். இப்ப இருந்து நீங்க எழுதி பழகுங்க, ஃபுல்லா பாயிண்ட்ஸ் எழுதி பழகுங்க. சரி, நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு அந்த பயிற்சி போட்டு விடுறேன். அன்னைக்கு ஒரு பிள்ளை கேட்டுச்சு ஒவ்வொரு 10 பாடல்களா பிரிச்சு தாங்க, ஒவ்வொரு 10 பாடல்களா பிரிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கு நீங்க எழுதி எழுதி பழகலாம். சரியா? இப்ப நாம பெரிய கேள்விக்கு போவோம். சரியா? 12 புள்ளி ஓகே. பெரிய கேள்விக்கு போவோம். பெரிய கேள்வியிலையும் அப்படித்தான் பிள்ளைகளே. பாடல் தொகுப்புகள்ல நாம என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும். இந்த 1 13 1 23 அந்த மாதிரியான பாடல் தொகுப்பு சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்யணும்? கவனம் செலுத்தணும். அதுல இந்த சிறப்புகள், படைச்சிறப்பு, அணிச்சிறப்பு இந்த 3 தான் வரப்போம். சரி, அதுல வேற ஒன்றும் வராது. இந்த கோசில இந்த சிறப்பு அப்படித்தான் வரப்போம். இது பாஸ் பேப்பர். இதுல பாருங்க, இப்படிதான் வரும். உங்களுக்கு நம்பர் போட்டு பாடல் வராது, இப்படிதான் வரும். சந்தர்ப்பத்திலிருந்து பாடல் வரும். இத பாருங்க. பரதனும் அவனுடைய சேனைகளும் கங்கை கரையை அடைதல் வரையான பகுதியை அடிப்படையாக கொண்டு பின்வருவனற்றை விளக்குக. இதுக்கு எத்தனையிலிருந்து எத்தனை பாடல் வரும் என்று சொல்லுங்க. 1 13. ஓகே, வெரி குட். பரதனும் அவன் சேனைகளும் கங்கை கரையை அடைதல் வரையான பகுதி. அப்ப பரதன் கங்கை கரையை வந்தடைந்தது வரையான பகுதி, அவன் படையும் வந்தடைந்தல் வரையான பகுதி. இந்த மாதிரி இந்த கேள்வி அமைப்பை தான் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். சரி, இது 1 13 வரையான பாடல்கள். இதை என்ன செய்யுது? பிரசன்ட் பண்ணுது. அதுல பாருங்க, பரதனுடைய சிறப்பு இதுல சொல்லப்படுகின்ற பரதண்ட சிறப்பு. அதே மாதிரி பரதண்ட படையின்ற வர்ணனையும் மிகுதியும். அது கம்பர்ட கவியாற்றல். கம்பர்ட கவியாற்றல் என்றா பிள்ளைகளே, இதுல அணிகளும் வரும். அதே மாதிரி கம்பர் ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லியிருப்பாரு, எக்ஸ்ட்ரா நாலேஜோட சொல்லியிருப்பாரு, அழகா வர்ணிச்சு சொல்லியிருப்பாரு. அந்தந்த வர்ணனைகள் இந்த கம்பர்ட கவியாற்றல் என்ற பகுதிக்குள்ள வரும். சரியா? அதே மாதிரி அணிச்சிறப்பு. இந்த ஃபார்மேட் தான், இந்த கேள்வி ஃபார்மேட் தான் பிள்ளைகளே ஒவ்வொரு இதுக்கும் வாரது. சரியா? ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்யறது? வாரது. அப்ப நீங்க எப்படி பெரிய கேள்விக்கு படிக்கணும் தெரியுமா? 1 13 வரையான பாடல்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு படிப்போம். சரியா? அதை படிச்சுட்டு ஃபுல்லா படிச்சுட்டு அதை என்ன செய்யணும்? பிறகு பெரிய கேள்வி எழுதணும். சரி, அதுல இருந்து என்ன செய்யணும்? பெரிய பெரிய கேள்விகள் என்ன செய்யணும்? எழுதி பழகிக்க வேண்டும். சாரி, இது பரதனும் அவனுடைய சேனைகளும் கங்கை கரை அடைதல் வரையான பகுதி. இதுல கேள்வியை பாருங்க. பரதனுடைய சிறப்புகள், பரதன் படையின் வர்ணனைகள் மிகுதியும் அந்த பகுதியில் கொஞ்ச பகுதியில தான் வரும். அந்த அவன் படை செல்ற பகுதி மட்டும்தான் வரும். நான் நினைக்கிறேன் 1
4 5 ஓ மிஸ் ஏண்டா மத்ததுல அந்த குஹண்ட இது வருது அந்த வீர வார்த்தைகள் பேசுறது. என்றால் 5 பாடலா 6வது பாடலா பாருங்க ஒருக்கா. அந்த பொழிப்பு ஒருக்கா பாருங்க. 1 5 மிஸ். 5 சரியா? அப்ப பாருங்க 1 5 வரையான பாடல்கள் தான் இதுக்குள்ள வருது. சரியா? இப்போ 1 13 வாரண்டால் அதுக்கு வேற கேள்வி வரும். இவளம் குகனும் அதுல என்ன செய்வாரு? சம்பந்தப்படுவாரு. குகனும் என்ன செய்வாரு? அது சம்பந்தப்படுவார். சரி, அப்படி நீங்க என்ன பார்க்கணும்? பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு கேள்விகளா என்ன செய்யணும்? பார்க்கணும். அதே மாதிரி இதை பாருங்க. பரதனது படைகள் கங்கையை வியாபித்தது முதல் குகன் சந்தேகம் கொண்டு கங்கையின் தென்கரையில வந்தடைதல் வரையான பகுதி. இதுல பாருங்க கேள்வியை பார்த்து நீங்க கண்டுபிடிக்கலாம். குகனது வீரம், குகண்ட படையின் சிறப்பு, கம்பரட கவியாற்றல், அணிச்சிறப்பு. அப்ப இதுல பரதன் சம்பந்தப்படவே இல்லை. அப்ப இது இத்தனையில இருந்து இத்தனை வரைக்கும் வரும்? 6 தொடக்கம் 6 தொடக்கம் எத்தனை? 10. 10 11 10 ஷுவர் தானே? 10 11 நான் இல்ல. 11 குஹன் கங்கை ஆற்றின் தென்கரையில் தோன்றிய வீதம். ஓகே, அப்ப 10 மட்டும் வரும். சரியா? அப்ப என்ன செய்யும்? 10 மட்டும் வரும். அப்ப 10 அதுல சொல்லப்படுற குகனது வீரம், படையின் சிறப்பு, கம்பர்ற கவியாற்றல், அணிச்சிறப்பு, அவ்வளவு விஷயம் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ஓ தியா கேக்குறீங்க, எப்படி மிஸ் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி பாடல் அடிகளை நாம தீர்மானிக்கிறது? இது ஒரு பிக்கஸ்ட் பிரச்சனை எல்லாரும். இதுக்கு என்னென்றால் நீங்க பாடலை ஒவ்வொரு கிளியரா படிச்சிருக்கணும். சரியா? அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இத்தனாவது பாடல்ல தான் அது சொல்லுதுன்னு உங்களுக்கு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி தெரியணும். அதாவது அதுக்குதான் நோட் பண்ண சொல்றது. 1 5 இதை சொல்லுது, 6 10 இதை சொல்லுது, 1 13 வரையான பாடல்கள் என்னென்னத்தை சொல்லுது அப்படின்னு அந்த தொகுப்பு இருக்கு. சரி, அந்த தொகுப்பை நீங்க நோட் பண்ணி வச்சீங்க என்றால் அப்ப அந்த 6வது பாடல் குகண்ட வீரவார்த்தையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த பகுதி தான் இதுக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரியா? இந்த பகுதி தான் இதுக்குள்ள வரும் என்ன செய்யும்? ஒரு ஐடியா உண்டு உங்களுக்கு வரும். சரி, அப்ப இதை சொல்லுங்க பாப்போம். குகன் தன் படை வீரர்களுக்கு கட்டளையிடுறது முதல் சுமந்திரன் பரதனுக்கு குகனை அறிமுகப்படுத்தும் வரையிலான பகுதி. கட்டளையிடுறது 12 சுமந்திரனுக்கு சொல்ற பகுதி, அறிமுகப்படுத்தும் வரையான பகுதி. அப்ப சுமந்திரன் அந்த அறிமுகப்படுத்துற வரையான பகுதி என்ன பகுதி? டகன பார்த்து சொல்லுங்க. 25 14 14 25. ஓகே, 14 25 மட்டும். ஏன்னா குகன் தன் வீரர்களுக்கு கட்டளையிடுறது, அந்த கட்டளை எங்க வருதோ அந்த பாடல் என்ன பார்க்கணும். சரி, அதே மாதிரி இதுக்கு முதல் இருக்கிற சுமந்திரன் 12 கட்டளை 12 தொடங்குது. குகன் தன் சேனைக்கு கட்டளையிடுதல். ஓகே, அப்ப 12 வரும். சரி, அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் பிறகு இந்த PDF போட்டு விடுவேன். நான் 12 25 வரையான பாடல்கள் இந்த பகுதிக்குள்ள என்ன செய்யும்? வரும். சரி, அதுல பாருங்க. குகன் தன்ற சேனைகளுக்கு இடுகின்ற கட்டளை, வீர வார்த்தைகள், அதுல வீரம், ராமன் மீது கொன்ற பற்று, அணிப்பயன்பாடு, குகன் தன் வீரர்களுக்கு இடுகின்ற கட்டளை, திரும்பவும் அது வருது. சரியா? இது வராது, இவ்வளத்தும் வரும். சரியா? இப்படிதான் கேள்வி வாரி. இப்ப நான் உங்களுக்கு எதிர்பார்க்கையும் சொல்லணும், இதுக்கு விடை எழுதுற அமைப்பும் சொல்லணும். சரியா? விடை எழுதுற அமைப்பு நான் உங்களுக்கு கைப்பட எழுதி நான் உங்களுக்கு அனுப்புவேன். சரியா? சரி, அடுத்தது இதை பாருங்க. குகனை பற்றி பரதனுக்கு சுமந்திரன் விளக்கி கூறுதல் மூலம் குகன் பரதனை புகழ்ந்து கூறுவது வரையான பகுதி. இது எத்தனைல இருந்து எத்தனை வரைக்கும்? இது என்னென்ன பகுதி பிள்ளைகளே? என்ன கேட்டீங்க விளங்கல? இதுல போட்டிக்கிற விளங்கலையா? குகனை பற்றி பரதனுக்கு சுமந்திரன் எடுத்து கூறுதல் முதல் குகன் பரதனை புகழ்ந்து கூறுவது வரையான பகுதி. அதாவது சுமந்திரன் குகனுக்கு சொல்றாரு தான் நான் பரதனை பத்தி சொன்ன பிறகு குகன்
இருபத்தி 24 நாலாவது பாட்டுல இருந்து 37. 24 இருந்து 37. சரியா, நீங்க அந்த திருநாவுக்கரசு சார் புக் வச்சிருந்தா பாருங்க, அவர் ஒவ்வொரு பாடலுக்கும் சந்தர்ப்பம் போட்டிருப்பார். சரி, அதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே. நம்ம இந்த பயிற்சியை நாம செய்வோம். சரியா, ஒவ்வொரு நாளும் செய்வோம். சரியா, அது பிரச்சனை இல்லை. சரியா, ஓகே. இது சொல்லுங்க. ராமன் தங்கிய இடம் எதுவென பரதன் கேட்டது முதல் தென்கரைக்கு கொண்டு சென்று தன்னை சேர்க்கும்படி குகன் வந்து பரதன்ட்ட கூறுவது வரையான பகுதி. 38ல இருந்து 48 டீச்சர். வடிவா பார்த்து சொல்லுங்க, என்னட்ட கேட்காம வடிவா பார்த்து சொல்லணும். 38ல இருந்து 43 என்றால் இது வந்து ராமன் தங்கியிடம் கேட்ட பகுதி வந்து 44, 40 அந்த இதுலதான் வருது. ஓகேவா? சரியா? ஓ மிஸ் சரி. ஓகே, அடுத்ததை பார்ப்போம். கம்பராமாயண வகுப்பு வந்து நான் செய்வேன். சரியா, இந்த இதுகள் வந்து அழகா விளங்கப்படுத்தி விடுவேன். சரி, 6வது கேள்வியை பாருங்க. பரதன் குகனிடம் கங்கையின் தென்கரைக்கு சேர்க்குமாறு கூறுதல் முதல் படைகள் வந்து தென்கரை அடைதல் வரையான பகுதி. இந்த நாவாய்களோட வர்ணனை இது வந்து உங்களுக்கு இந்த முறை எதிர்பார்க்கிறதா? சரியா, இந்த முறை 2026க்கு எதிர்பார்க்கிற பகுதி இந்த பகுதி. சரி, நாவாய்களோட வர்ணனை, தேர்களோட வர்ணனை, அந்த கங்கை கரையை கடக்கிற வர்ணனை. இது எந்த பாட்டுல இருந்து எந்த பாட்டு வரையும் சொல்லுங்க. வந்துச்சாமே இது போன முறை வரலையே. இது வந்து வந்துச்சா? 44. இல்ல, போன முறை வரையில 44ல இருந்து இது வந்து இந்த ஃபோர்த் டைம் எக்ஸாமுக்கு வந்துச்சு மிஸ். அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. 4th term, 5ஆம் தவணை, 6ஆம் தவணையில வார பகுதிகள் வந்து கூடையா உங்களுக்கு ஃபைனலுக்கு வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. 4th termக்கு வந்திக்கல, கூடையா 4th termல வாரது வந்து ஃபைனலுக்கு வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. சரியா, இது எத்தனை இது சொல்லுங்க பாப்போம். 44ல இருந்து 44. 52. 52 இந்த வரையான பாடல்கள் வந்து உங்களுக்கு 26க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேலும் எதிர்பார்க்க இயலும். சரியா, நோட் பண்ணி வைங்க. சரி, அடுத்ததை பார்ப்போம். மிஸ் 52 62 52 தானே? முனிவர்கள் வாரண்டா 62 வரும். ஓ முனிவர்களும் வாரண்டால் 62 அப்படி வரும். இதுல முனிவர்களோட சிறப்பு ஓ மிஸ். உங்களுக்கு 2025க்கு முனிவர்களோட சிறப்பு வந்து கேட்டாங்க போல. முனிவர்களோட சிறப்பு கேட்டாங்கல்ல 2025 பேட்ச். ஓ மிஸ் அப்ப இதை விட்டு உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதை விட்டு என்ன செய்யலும் உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க இதுக்கும் வந்து இந்த 44 செக்ஷன்ல இருந்து 62 வரைக்குள்ளேயும் என்ன செய்யுங்க, படிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பெரிய கேள்வி. சரி, இந்த பகுதிகளில் இருந்து உங்களுக்கு மேக்சிமம் பார்த்துக்கு சான்சஸ் இருக்கு. சரியா, ஓகே. அடுத்தது கடைசி கேள்வி. டீச்சர் அடுத்து சொல்லுங்க. 12 மார்க்ஸுக்கு வர கேள்வியில அணிய கேட்டு அதை கையாண்ட நோக்கத்தை விளக்க சொன்னா அது எப்படி டீச்சர் எழுதுற? அணிய கேட்டு அது பயன்படுத்தப்பட்டதன் நோக்கமா? ஓ 2025க்கு வந்துச்சு அந்த கேள்வி. அது எப்படி? அது என்ன பெரிய விஷயம் இல்ல. அந்த அணி வந்து என்னத்த சொல்றதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கி, என்ன நோக்கத்து என்ன பர்பஸுக்காக அது பயன்படுத்தப்பட்டிருக்கி, அதெல்லாம் சரி. இப்ப வந்து இப்ப மொய்ப்புலி அண்ணான், சரியா, இது வந்து யார சொல்லுது? இலக்குவன். என்ன சரியா? அது என்னத்துக்கு சொன்னாங்க? ஏன் அந்த இடத்துல அந்த அணியை பயன்படுத்தினாங்க? இலக்குமனண்ட வீரத்தையும் வலிமையும் எடுத்து காட்டுறதுக்கு சொல்றதுக்காகத்தான் அந்த அணி என்ன செஞ்சிருந்தாங்க, பயன்படுத்தி இருந்தாங்க.
சரி, இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அந்த குகண்ட வீர வார்த்தைகள் அந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, அந்த நிறைய உவமைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, அதே மாதிரி உருவகங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அந்த போர் இந்த வில்லை உடையவன் எலியவன் இந்த புரு ஆ எலி மாதிரி அந்த பாம்பு ஓகே ஓகே, அதை சொல்லுவோம். சரியா? அந்த எலி எல்லாம் எலி நான் சாரி எலியெல்லாம் அவண்ட படைகள் அரவம் ஞான் என்று சொல்றேன். அதுல வந்து உருவகமணி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னத்துக்கு அந்த உருவகமணி பயன்படுத்தப்பட்டிருக்கு? குஹன் வந்து குகன் அந்த படை தன்னை எல்லாத்தையும் பாதுகாப்பு கொந்தளிச்சிருவேன், அழித்து படைகள் எல்லாத்தையும் அழித்து அழுத்தி முடிச்சிருவன் என்று சொல்றதுக்காகத்தான் அது என்ன செஞ்சப்பட்டிருக்கி? குகண்ட வீரத்தை வெளிப்படுறதுக்காகத்தான் அந்த உருவகாணி வந்து அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கி அப்படின்னு நீங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா ஓகே. டீச்சர் அப்ப உவமானம் உவமையை பொதுத்தன்மை கொடுத்து போட்டு விளக்கத்தையும் கொடுக்கணுமா? அப்படியே நீ- கொடுத்துரும். ஆ, ஓ சரி, இந்த இந்த teacher. இந்த பகுதியிலே உங்களுக்கு வந்துச்சு, அதாவது 2025க்கு வந்துச்சு. சரியா? பரதன் நாவாயில ஏறுதல் முதல் பரத்துவாச முனிவரையும் பரதன் அவனோட வந்தவர்களையும் வரவேற்றுவதையான பகுதி. அந்த கோசலை அவங்கள பத்தி தான் 25க்கு கேட்டது. ஓமா இல்லையா? போன முறை எதிர்பார்த்தது அந்த போன முறை வந்து எதிர்பார்த்ததான் வந்தேன். போன முறை வந்து எதிர்பார்த்தது பிள்ளைகளே 44 இருந்து 62 வரையான பாடல்கள், அதே மாதிரி 62 இருந்து 72 வரையான பாடல்கள் எதிர்பார்த்தது. கூடுதலா எதிர்பார்த்தது வந்து இந்த பகுதி. சரியா? இந்த பகுதியும் எதிர்பார்க்க லிஸ்ட்ல இருந்துச்சு. சரி, எல்லாரும் இதே எதிர்பார்க்கைய கொடுத்தோன்னா பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு மோஸ்ட்லி இதைதான் பார்த்துட்டு போனாங்க. ஆனா சில பேர் இதையும் பார்த்துட்டு போனாங்க. ஏன்னால் இது வந்து பிள்ளைகளே 2021 வந்த கேள்விதான் திரும்பவும் 2025க்கு என்ன செஞ்சுது வந்துருந்துச்சு. சரியா? அதே மாதிரி பிள்ளைகளே உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன். உங்களுக்கு 44 இருந்து 60 எத்தனை வரைக்கும் சொன்னேன்? 62க்குள்ள படிங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த பகுதியையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. 30 இருந்து 45 வரையான பாடல் பகுதிகளையும் பார்த்து வச்சு கொள்ளுங்க. விளங்குதா ஏன் சொல்றேன்னு? நீங்க எக்ஸாமுக்கு போறவு யோசிப்பீங்க. 31 இருந்து 45 வரையான பாடல்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொள்ளுங்க. ஏண்டால் 2022ஆம் ஆண்டு 31 இருந்து 45 வரையான பாடல்கள் வந்துச்சு. அப்ப உங்களுக்கு கம்பராமாயணம் வந்தது திரும்ப வந்திருக்கு. ஏண்டால் 2020 வந்ததும் வந்திருக்கு, அதே மாதிரி 21 வந்தது இப்ப வந்துட்டு 2025க்கு வந்துட்டு. அப்ப உங்களுக்கு வரக்கூடியது என்றால் 2022 வந்தது திரும்ப வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. சரியா? 2019 வந்ததும் வந்துட்டு 24க்கு 19 வந்தது வந்துச்சு. சரி, அப்ப உங்களுக்கு இந்த முறை இதையும் எதிர்பார்க்க இயலும். சம்டைம் 2023க்கு வந்த 1 தொடக்கம் 23 வரையான பாடல்களும் எதிர்பார்க்க இயலும். சரியா? அப்ப நாம நார்மலா போன வருஷம் வந்ததை விட்டுட்டு மிச்சதை என்ன செய்யணும்? பார்க்க வேணும். போன வருஷமும் 2024 வந்ததை விட்டுட்டு மிச்சதை நம்மள என்ன செஞ்சுக்கணும்? படிச்சு வச்சுக்கணும். பெரிய பெரிய கேள்விகளுக்கு எக்ஸ்பர்ட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். நார்மலா இந்த 7 கேள்வியுமே செய்யணும், செஞ்சு பழகணும். கூட இதுக்கு என்ன செய்யணும்? இந்த நான் சொன்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் கூடயா கவனம் செலுத்தி கொள்ளணும். சரியா? விளங்கிட்டா சொன்னது? ஓகே, சரிதானே? அந்த கம்பர்ந்த கவியாற்றல் ஓகே, கம்பரோட கவியாற்றல் என்றால் வேற ஒரு விஷயமும் இல்லை. கம்பர் வந்து கையாண்ட உத்திகள். சரி, அதுதான் கம்பரோட கவியாற்றல். அந்த உவமைகள், உருவகங்கள், தற்குறிப்பேற்றணி, அந்த அணிகளை பயன்படுத்தி அவர் மிகைப்படுத்தி சொல்லியிருப்பார் தானே சில விஷயங்கள். அதுதான் பிள்ளைகளே கம்பரோட கவியாற்றல் என்ற பகுதிக்குள்ளே வரும். உங்களுக்கு ஸ்கீம்ல கொடுத்திருப்பாங்க, கம்பரோட கவியாற்றல் என்ற பகுதிகளுக்குள்ள பிள்ளைகள் உவமை எழுதியிருந்தாலும் அதுக்கு மார்க்ஸ் போடுங்க என்றால் அந்த பகுதிகளுக்குள்ள அதுகள் தான் வரும். சரியா? இப்ப கம்பர கவியாற்றல் என்றால் நீங்க உவமைகள் உருவங்களை கொடுத்தும் எழுதியிலும், அதே மாதிரி மேலதிகமா அந்த பாட்டுல எதுவும் சிறப்பிச்சு சொல்லப்பட்டிருக்கேலும், சில வேர்டுகளை புதுசு புதுசா போட்டு சொல்லியிருக்கேன் மேலும், அதெல்லாம் அந்த கம்பரோட கவிநயத்துக்குள்ள வரும். ஓகேவா? ஓகே மிஸ். இந்த ஓகே, வேற என்ன கேட்கணும் இதுல? மிஸ் வந்து அந்த கம்பர் கவியாற்றலும் அந்த அணிப்பயன்பாடுன்ற கேள்வி தானே, அது ரெண்டு ஒன்று தானா? கிட்டத்தட்ட உண்டு. அணிப்பயன்பாடுண்டாமா நீங்க வெறுமனே அணிகளை மட்டும்தான் எழுத வேண்டி வரும். ஆனா கம்பர கவிநயம் என்று செல்லும் போது அணிகளும் வரும் அதுக்குள்ள. இப்ப சொன்னனே எக்ஸ்ட்ரா வந்து புதுவிதமான வேர்ட்ஸ்கள் அவர் பிரயோகிச்சிருக்கலாம். சரிதானே?
அணிகளை தவிர வேற வர்ணிச்சிருக்கலாம், வேற வேற விஷயங்களை. அந்த மாதிரியான வர்ணனைகள் எல்லாம் வரும். சரியா? சில விஷயத்த அழகா சொல்றதுன்னு இருக்குத்தானே, வர்ணிச்சு அழகா சொல்ற. இப்போ உவமைகளை பயன்படுத்தாமையும் அணிகளை பயன்படுத்தாமையும் வர்ணிச்சு சொல்லிடும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கம்பட கவிநயம் என்ற பகுதிகளுக்குள்ள வரும். இந்த குரூப்பை வந்து நான் இதுல போடுவேன், இந்த கேள்வியை வந்து குரூப்ல போடுவேன். நீங்க என்ன செய்யணும், எழுதி பார்த்துட்டு வரணும். ஏன்னால் இந்த ஒரு கேள்வி செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு 1.5 மணித்தியால கிளாஸ் போகும்னு நினைக்கிறேன். சரியா? 1.5 மணித்தியால கிளாஸ் என்றாலும் நம்ம அதை வடிவா படிச்சு கொள்ளையிலும். சரி, ஒரு 7 நாள் கிளாஸ் போட்டாலும் அதை வடிவா நம்ம என்ன செஞ்சு கொள்ளையிலும், பார்த்து கொள்ளையிலும். சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்தாலும் மிச்சத்தை நீங்க என்ன செய்வீங்க, அதே மெத்தட்ல ஃபார்மேட் பண்ணி நீங்க காப்பி பண்ணி கொள்ளுவீங்க. சரிதானே? உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிக்க வேணும். ஓகே, என்னமா கேட்டீங்க? பந்தி அமைப்பா எழுதணும். பந்தி அமைப்பா தான் எழுதணும். இதுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. சரியா? இப்ப நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த பகுதிகளை விட முதலாவது பகுதியை சொல்லி காட்டுறேன். ஏன்னா முதலாவது பகுதி எல்லாருக்கும் தெரியும் தானே, அதனால சொல்லி காட்டுறேன். நீங்க பாருங்க, முதலாவதுக்கு இதுக்கு சொன்ன 1 to 5 வரையான பாடல்கள் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா? பரதனுடைய சிறப்பு, அதுக்குள்ள வார பரதனுடைய சிறப்பு உங்களுக்கு என்ன செய்யணும், கன்ஃபார்மா ஞாபகம் இருக்கணும். எப்படி ஞாபகம் வைக்கிறது மிஸ்? அதுக்கு நீங்க எழுதி பார்த்து இருக்கணும். எழுதி பார்த்து பழகி இருந்தா தான் அது உங்களுக்கு டக்குன்னு அந்த டைம்ல ஞாபகம் வரும். அதுல சொல்லப்படுற சிறப்புகளை நீங்க தொகுத்து என்ன செய்யணும், எழுத வேணும். இப்போ முதலாவது பாடல்ல சொல்லப்பட்டிருக்கி பரதனை பத்தி, ஒப்பற்ற சேனையுடையவன், வீரக்கலின பொன்னால் செய்யப்பட்ட வீரக்கடலை உடையவன். சரியா? அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டு ஒப்பற்ற சேனை தானையான் இருக்கு அதுல. சரியா? பொருள் தானையான் இந்த அடிகள் மூலம் பரதனது சிறப்பு சொல்லப்பட்டிருக்கி அப்படின்னு எல்லாம். சரி, அடுத்த பாட்டுல என்னென்ன சிறப்பு சொல்லப்பட்டிருக்கி அதுக்கான அடிகளை நீங்க கொடுப்பீங்க. அப்படி ஒவ்வொன்றையும் கொடுத்து போனா சரி. மிஸ், நாங்க இதுக்கு விளக்கம் எழுதக்குள்ள பாடல் அடியும் கொடுக்கணுமா? விளக்கம் எழுதும் போது எல்லாத்துக்கும் பாடல் அடி கொடுக்காம உங்களுக்கு தெரிஞ்சது மெயினான விஷயங்களுக்கு பாடல் அடியை கொடுத்து போங்க. அது நல்ல ஒரு அமைப்பு, ஒரு நல்ல ஒரு விடையை பார்க்க ஒரு ஆசையா இருக்கும். ஒரு விடையை பார்த்தா ஃபுல்ஃபில்லா இருக்கும். சரிதானே? இப்ப நீங்க சும்மா அவங்க எழுதலாம் தானே, அப்ப அந்த பாடல் அடியோட எழுதினா தான் அது உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. 20 மார்க்ஸ் கொஸ்டின் செய்யறதுக்கு மினிமம் எவ்வளவு டைம் எடுக்கும் மிஸ்? அது உங்களோட வேகத்தை பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு இதுல எழுதுவோம். ஸ்லோவா எழுதுற ஆக்களுக்கு நிறைய டைம் முடிக்கும், டக்குன்னு படபடபடன்னு எழுதுற ஆக்களுக்கு கொஞ்சம் டைம் முடிக்கும். மேக்சிமம் நீங்க ஒரு 20 மார்க்ஸ் கேள்விக்கு செலவழிக்க வேண்டிய டைம் எவ்வளவு உண்டால் பிள்ளைகளே, ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ள நீங்க எழுதி பழக வேணும். அப்பதான் மேக்சிமம் ஒரு 1/2 மணித்தியாலத்துக்குள்ள எழுதி பழகுவீங்க. சரிதானே? ஒரு 1/2 மணித்தியாலத்துக்குள்ள என்ன செய்வீங்க, எழுதி பழகுவீங்க. மேக்சிமம் 25 நிமிஷம் நினைச்சு அந்த 25 நிமிஷத்துக்குள்ளேயே எழுதி பழகுங்க. சரி, படித்து எல்லாத்தையும் கொண்டு போய் எழுத இயலாது. சரி, அப்ப இந்த 25 நிமிஷத்துக்குள்ள விடை எழுதி பார்க்கணும். கம்பர்ட கவித்துவ ஆற்றல்டா கவிநயம் அதெல்லாம் உண்டுதான். சரியா? சொல்லிட்டு தானே. ஒரு கேள்விக்கு இப்ப 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தா காணுமா குறைஞ்சது? ஒரு கேள்விக்கு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்தா காணாதான்னு கேக்குறீங்க? கொடுத்தா காணும். ஆனாமா உங்களுக்கு தார அந்த பகுதியில் வந்து 10 அந்த பகுதிகளுக்குலாம் தருவாங்க. அந்த 10 பாட்டுலயும் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வருதான்னு கொஞ்சம் கூடயா கவனிப்பாங்க. ஆனா 1-2 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆனா பரவாயில்ல, நான் கூடயா நீங்க எல்லாத்தையும் நினைவு வைக்க பாருங்க. சரி, 5ன்னு இப்ப பாடமாக்கிட்டு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு ஞாபகம் வரப்போறது 3 தான். அப்போ ஒரு 8ன்னு பாடமாக்கி வச்சிருந்தீங்க தான் அட்லீஸ்ட் ஒரு 4-5 உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. 5க்கு 5 மட்டா பாடமாக்கிட்டு போனீங்கன்னா 5ல இருந்து குறைஞ்சுதான் உங்களுக்கு பார்க்கும். சரி, அப்படி பாருங்க. 5 பாயிண்ட்ஸ் எழுத போறீங்கன்னா கூடயா நீங்க இன்னும் 2 கூடயா பாடமாக்குங்க. சப்போஸ் அது 2 மறந்தால் 2 பாடமாக்கு. சரியா? நிலைத்திணை இயங்கு திணை என்பன பருந்து விதமாக பரதன் சென்றான். இது பரதண்ட சிறப்புக்குள்ள அடங்காதா என்று கேட்குறேன். இது வந்துமா பரதண்ட தோற்றம். சரியா? பரதண்ட தோற்றம் என்ற விஷயத்துக்குள்ள வரும். அதையும் நீங்க என்ன செய்யலாம், நோமலா சொல்லலாம். சரி, அதையும் நீங்க என்ன செய்யலாம், நோமலா சொல்லலாம். சிறப்புங்கிறது வேற, அவன் தோற்றப்பொழிவுங்கிறது வேற. சரி, அதை ஒருக்கா பார்க்கணும். சரியா? ரெக்கார்டிங் நான் போடுவேன். சரி,
ஓகே, வேற என்ன இதுல கேட்கணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வியா செய்வோம். சரியா? நாம பாஸ் பேப்பரோட இது ஃபர்ஸ்ட் இந்த 7 கேள்வியை செஞ்சீங்க என்றால் அப்புறம் பாஸ் பேப்பர்ல நீங்க செய்ய ஈஸியா இருக்கும். சரியா? பாஸ் பேப்பர்ல வித்தியாசமா அந்த பகுதிகள் வரும். சரி, பாஸ் பேப்பர்ல என்ன வித்தியாசமா இதுகள் வரும். இங்க 2023 பாருங்க. கம்பராமாயணத்துல கங்கை கரைக்கு பெருஞ்சேனையுடன் வந்த பரதன் வந்தது முதலாக குகன் தனது படையை கூட்டியது வரையான பகுதியை அடிப்படையாக கொண்டது. இதுல டகன் கேள்வியை பார்க்கணும். பரதண்ட சேனை, குகண்ட தோற்றம் வருது, குகண்ட கட்டளையும் வருது. அப்ப இது எத்தனைல இருந்து எத்தனை மட்டும் பாடல் வரும்? சொல்லுங்க பாப்போம். எத்தனை மட்டும்? 1 இருந்து கட்டளை, சீற்றம் எல்லாம் வரப்போ 23 வரையான பாடல். 1 இருந்து 23 வரையான பாடல்கள் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. அதே மாதிரி 24 பாருங்க. குகப்படத்துல பரதன் குகனை பற்றி சுமந்திரனுக்கு சொல்லுவது முதல், சரியா, சொல்லுவது முதல் குகன் பரதனோடு உரையாடத் தொடங்கியது வரையான பகுதி. இதுல இது மட்டும் வரும். குகன் அந்த சுமந்திரனை பத்தி சொல்ற பகுதி என்ன பகுதி? இருந்து 35 24 இருந்து 35 சரியா வருதான்னு பாருங்க. ஓகேவா? இப்படித்தான் ஒவ்வொரு இதுகள்லையும் ஒவ்வொரு இது பாடமாகி வேற மாதிரி வரும். இதுக்கு மெயினான விஷயம் என்னண்டா பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம், பாடல் தொடங்குகின்ற சந்தர்ப்பம் உங்களுக்கு என்ன செய்யணும்? கிளியரா இருக்கணும். முதலாவது பாடல் பரதண்டையும் பரதண்ட சேனைண்ட வருகை பத்தி சொல்லுது. 2வது பாடல் அவன்ட வர்ணனை பத்தி சொல்லுது அப்படின்னு ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. என்ன பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப உங்களுக்கு பாடல் எங்கேருந்து எங்க தொடங்குது, எங்கேருந்து எங்க முடியுதுன்னு டக்குன்னு கேப்சர் பண்ணி மைண்டுக்குள்ள வரும். சரியா? அப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு மறந்து போகுதுன்றா இப்படி பேசிக் 1 இருந்து 23 இல்லாட்டி 1 இருந்து 12 அப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டு ஃபைனலுக்கு போகும்போது டக்குன்னு பேப்பர் தருவாங்க தானே, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரீட் தருவாங்க, எக்ஸாமுக்கு முதலே தருவாங்க. அப்ப அதுல டக்குன்னு நோட் பண்ணுங்க. 1 இருந்து 12 பரதனும் பரதன் வந்ததுல இருந்து போனது மட்டும். அப்ப 12 இருந்து 23 குகன் வாரான். அதுல அங்கால சுமந்திரன் சம்மந்தப்படுறான். அப்படி டக்குன்னு நோட் பண்ணி வச்சீங்கன்னா பாடல் வந்தோன்னே இந்த பகுதிக்குள்ளதான் வரப்போகுதுன்னு ஒரு கெஸ் பண்ணி நீங்க அதை என்ன செய்யலும், எழுதிக்கொள்ள இயலும். சரியா? பிராக்டிஸ் இருக்கணும். எவ்வளவு தூரம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா வரும். உவமை உருவகாணி பொருத்தப்பாடு என்பது அதான் சொன்னேனேம்மா, இது பயன்படுத்தப்பட்ட நோக்கம். இந்த இதுல உவமை உருவகம் பொருந்தி இருக்கா? இப்ப மொய்ப்புலி அண்ணான் என்று சொல்றது இந்த உவமை அதுக்கு சூட்டபிளா இருக்கா, பொருத்தமா இருக்கா? அதான் அதுல பொருத்தப்பாடு. சரியா? மிஸ் 44 இருந்து 62 அந்த பாடல் அடிக்குள்ள படைகள பெருக்கம் கேள்வி வரும்போது அதுக்கு எப்படி மிஸ் விடலன்னு? எத்தனை பகுதி? 44 இருந்து 62க்குள்ள. 44 இருந்து 62க்குள்ள படைகள பெருக்கம். படைகள பெருக்கம் கேள்வி வரும்போது அதுக்கு எப்படி விட அமைக்கணும்? ஓகே, படைகளோட பெருக்கம்ண்டா அதுல பரதண்ட படையை பத்தி தான் சொல்றாங்க. அந்த பரதண்ட படைகளோட பெருக்கம் எப்படி இருந்துச்சு என்று சொல்றதுக்கு அந்த பரதண்ட படைகள் எப்படி நாவாயில வரும்போது தோற்றம் அளிக்குது அந்த விஷயம் தான் வரும். இப்போ ஒவ்வொண்ட அடிக்குத்தானே. இதுல சொல்றேன் பாருங்க. இதுல லாஸ்ட் கேள்வி என்ன நினைக்கிறேன். சரியா? சரியா? தேர்கள் கங்கையை கடக்கிற விதம், யானைகள் கங்கையை கடக்கிற விதம், குதிரைகள் கங்கையை கடக்கிற விதம் தனித்தனி இருக்குதானே. அதை அவ்வளத்தையும் சேர்த்து வர அவளையும் என்ன செய்யும், சேர்த்து வர மைக்கு அவளோட அவ்வளவு பிரம்மாண்ட தோற்றம் தான் இதுக்குள்ள வரும். சரியா? ஓகேவா? ஓகே மிஸ். ஓகே, அப்ப இப்ப நான் இதை படிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இனித்தான் படிக்க போறோம். சரி, நான் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாதிரி நான் போடுவேன் இந்த கிளாஸ். ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்னா அதை செய்வீங்க. விடையமைப்பையும் நான் போட்டு விடுறேன். சரியா? நான் இனித்தான் எழுதி போடணும். எழுதி இருந்தது தேடி பார்த்து போட்டுறேன். இல்லாட்டி எழுதி ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதி போட்டு விடுறேன். அது பிரச்சனை இல்லை. சரியா? இதுல இப்ப படிக்கிற விஷயத்துல எதுவும்
கேள்வி கேட்கணும் அந்த கம்பராமாயணம் படிக்கிற விஷயத்துல இன்னும் எதுவும் கேள்வி இருக்கா? இல்ல மிஸ். ஓகே, ஃபுல்லா கிளியர் தானே? ஓ மிஸ் ஓகே, சந்தர்ப்பம் கேட்டு வர பாடல்களை வந்து எப்படி பார்க்கணும்? அதானே இந்த பிடிஎஃப் அனுப்புறேன்னு சொன்னேன். இந்த சந்தர்ப்பம் கேட்டு வர பாடல்களை வந்துமா அதுல வந்து முதலாவது சந்தர்ப்ப கேள்வி வரும், அதுக்கு பிறகு வந்து சிறப்புகள் வரும், அதே மாதிரி அணிப்பயன்பாடு வரும். சரி, எல்லா கொஸ்டின்ஸுக்கும் அறிமுகம் கொடுக்கணுமா? 20 மார்க்ஸ் கேள்வி எழுதும் போது பிள்ளைகளே இங்க பாருங்க, 20 மார்க்ஸ் கேள்வி எழுதும் போது குகன் தன் வீரர்களுக்கு இடுகின்ற கட்டளை என்றால் இப்படி எழுதலாம். நீங்க இப்ப இத்தனை பாடல்ல இருந்து இத்தனை பாடல் மட்டும் குகன் வந்து தன் சேனைகளுக்கு வீர வார்த்தைகள் சொல்றான், இல்லாட்டி கட்டளைகள் இடுகின்றதாக காணப்படுகின்றது, அதை நோக்குவோமாயின் அவ்வளவுதான் பிள்ளைகளே அறிமுகம். இதுக்கு மிஞ்சின அறிமுகம் இல்ல. அவ்வளவு நீங்க அறிமுகம் வந்து அப்படி எழுதணும் இல்ல, நார்மலா எழுதிட்டு போறதுதான் அறிமுகம். இங்க நிறைய பேருக்கு அறிமுகம் என்றாலும் என்னண்டே விளங்க மாட்டேன், எதுக்கு அறிமுகம் எழுதுன்னு விளங்க மாட்டேன். கட்டுரைக்கு போயிட்டு நார்மலா தொடங்குறீங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கு அறிமுகமே 10 பந்தி எழுதி தள்ளுறீங்க. சரியா? அறிமுகம்ங்கிற சொல்றது ஒண்ட சொல்றதுக்கு முன்னாடி அதை பத்தி டிஸ்கிரைப் பண்றது. இப்ப நான் இந்த கிளாஸை தொடங்குறதுக்கு முன்னாடி என்னை பத்தி சொல்றது, அதான் அறிமுகம். அதே மாதிரி தான் இதையும் இப்ப இந்த கேள்வி எழுதுறதுக்கு முன்னாடி இது இந்தந்த பாடல்கள் இதை பத்தி சொல்லுது என்று சொல்லிட்டு நீங்க தொடங்கினா சரி. விளங்குதா? ஓ மிஸ். ஓ மிஸ் சொல்லுங்க. ஓகே, 20 மார்க்ஸ் கொஸ்டின்ல 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் எல்லாத்துக்கும் வேணுமா? எல்லாத்துக்கும் அதான் சொல்றேனே, எல்லாத்துக்கும் நார்மலா அந்த இத்தனை பாட்டுல இருந்து இத்தனை பாட்டு வந்து இதை சொல்லுது என்று நார்மலா சொல்லி முடிச்சிங்கன்னா சரி. முடிவுரை வந்து வேணுமான்னு கேக்குறீங்க, முடிவுரை வந்து நார்மலா இது வந்து பரதண்ட சிறப்பை எடுத்து காட்டுகின்றது. சரியா? ஆகவே இதனூடாக நம்ம குகன் வந்து தன் சேனைகளுக்கிட்ட கட்டளையை காண முடிகின்றது. அப்படி நார்மலா அவங்களோட மொழி நடைக்கு ஏத்த மாதிரி முடிவுரையை முடிச்சுக்கொள்ளும். ஆக பெரிய முடிவுரை தேவையில்லை. சரியா? ஓகேவா? ஓகே மிஸ். இப்ப இதுல ஓகே எதுவும் டவுட் மிஸ். இல்லையே? இப்ப ஓகே, அப்ப நான் இந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்ல போட்டு விடுறேன். நீங்க என்ன செய்யுங்க, அதை நோட் பண்ணியிருப்பீங்க நான் எத்தனை பாடல்கள்னு சொன்னதை, அதை நீங்க இன்னொருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு என்ன செய்யுங்க, எழுதி பழகுங்க. நம்ம ஒவ்வொரு பாடல்களை என்ன செய்வோம், தொகுத்து பார்ப்போம். நான் ஏற்கனவே 1 தொடக்கம் 44 வரையான பாடல்கள் தனித்தனியா படிப்பிச்சிட்டேன். அப்ப 44ல இருந்து ஸ்டாப் பண்ணிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கம்பராமாயண கிளாஸ் செய்ய கிடைக்கல எனக்கு. சரியா? ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அது செய்ய கிடைக்கலையோ தெரியல. 44ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண படுதே நீ. இப்ப 44ல இருந்து நாம் என்ன செய்வோம், அந்த கிளாஸை முடிச்சுட்டு திரும்பவும் ஒருக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்போம் இன்ஷா. சரியா? ஓகேவா? அப்ப இந்த கிளாஸை முடிப்போமா? ஓகே மிஸ், முடிப்பேன். ஓகே மிஸ். ஓகே. செகண்ட் எடுக்கிறாங்க படிக்கிறதுக்கு கோவப்படலாம். செகண்ட்ஸை எடுக்கிறார்கள், நீங்க சிம்பிளா படிக்கலாமே. என்றால் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும். சரி, அதே அறிவை வச்சுக்கொண்டு இன்னொருக்கா நீங்க எதுல ஃபெடப் ஆனீங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா இன்னொருக்கா அதுல என்ன செஞ்சு கொள்ளையிலும் படிச்சு கொள்ளையிலும். செகண்ட் செய் எடுத்தாக்கள் இப்ப 2025ல இருந்து திரும்ப வச்சு எழுத வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா இந்த பகுதியில தான் நான் பிழை விட்டிருப்பேன் என்றால் அந்த பகுதியில கூடிய கவனம் செலுத்தி படிங்க. சரிதானே? உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு 6 மாச காலம் உங்களுக்கு வீணா இருந்திருக்கு. சரி, அப்ப அதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஐலண்ட் ஃபர்ஸ்ட் அடிக்கக்கூடிய அளவுக்கு ரிசல்ட்ஸ் எடுக்கணும். சரிதானே? டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா படிக்கிற வழியை பாருங்க. சரி, ஓகே. அப்ப எதுவும் தேவை இல்ல, கிளியர் இல்லைன்றால் எனக்கு மெசேஜ் போடையிலும் நான் இந்த குரூப்பையும் இந்த பிடிஎஃப் நான் குரூப்ல சென்ட் பண்ணி விடுறேன். மிஸ் ஃப்ரீ கிளாஸ் செய்யறதுல அமரநாதி பிரானையும் தேம்பாவணியையும் செய்யலுமா? ஃப்ரீ கிளாஸ்ல வந்து ஓகே, டைம் இருந்தா நான் அந்த பகுதியையும் செய்து விடுறேன். சரியா? அமலநாதி பிரானதுகளை டைம் இருந்தா செய்வேன். சரியா? ஓகே. தேங்க்யூ மிஸ்.